ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே 3 மாதங்களாக சம்பளம் வழங்காததால் ஆடை நிறுவனத்தில் இருந்த தையல் இயந்திரங்களை வெளியே போட்டு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கணபதி காட்டூர் பகுதியில் உள்ள நிறுவனத்தில் சுமார் 150 தையல் ஊழியர்கள் உட்பட 200க்கும் அதிகமானோர் பணியாற்றி வருகின்றனர். அலுவலக ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாத நிலையில் தையல் கலைஞர்களுக்கு 4 வார சம்பளம் தரப்படவில்லை என கூறப்படுகிறது. எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு சம்பளம் போட்டு 3 மாதம் ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு ஒர்க்கர்ஸ்க்குலாம் சம்பளம் போட்டு 4 வாரம் ஆயிடுச்சுங்க. வீட்டில் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை. நாங்கள் எல்லாருமே வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். குழு ஏகப்பட்ட பிரச்சனை எங்களுக்கு இருக்குதுங்க. இது வரைக்கும் யாரும் எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. இதையடுத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிறுவன மேலாளர் தையல் கலைஞர்களுக்கு 1 வார சம்பளமும் அலுவலக ஊழியர்களுக்கு 40% சம்பளமும் தருவதாகவும் மீதி சம்பளத்தை 15 நாட்களில் வழங்குவதாக உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஓசூரில் மேம்பாலம் கட்டுமான பணிகளுக்காக கொட்டப்பட்ட ஜல்லி கற்களில் மனித எலும்பு துண்டுகள் கிடந்ததால் போலீசார் விசாரணையில் இறங்கியுள்ளனர். சிப்காட் பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளாக மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக ஜல்லி கற்கள் கொட்டப்பட்ட நிலையில் துர்நாற்றம் வீசியதோடு மனித எலும்பு துண்டுகள் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் தொடை, கை மற்றும் விரல் எலும்புகளை கைப்பற்றி ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் 100 நாள் வேலை கேட்டு ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்ட பெண்களால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆத்தூரைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாக 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை என கவலை தெரிவிக்கின்றனர். ஊராட்சி அலுவலகத்தில் பணித்தள பொறுப்பாளர்களான 4 பெண்கள் 100 நாள் வேலைக்கு வராத ஆட்களின் அட்டையை பயன்படுத்தி அவர்கள் வேலை செய்வதாக பதிவு செய்து சம்பளங்களை வாங்கி கணக்கில் அனுப்பிக் கொள்வதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் தங்களுக்கு 100 நாள் வேலை வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். ஆழ்வார்குறிச்சி அருகே புயல் மழையால் சேதமான பாலத்தை சீரமைக்க கோரி சடலத்துடன் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் கருத்தப்பிள்ளையூர் அருகில் உள்ள பங்களா குடியிருப்பு கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் இறந்தவர்களின் உடலை இடுகாட்டிற்கு எடுத்துச் செல்ல ஆற்றை கடந்து எடுத்துச் செல்ல போடப்பட்ட பாலம் கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் சேதமடைந்தது. இந்நிலையில் பங்களா குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 78 வயதுடைய மூதாட்டி உயிரிழந்த நிலையில் அவரது உடலை அடக்கம் செய்ய கொண்டு சென்றபோது பாலத்தை கடந்து செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. இதையடுத்து பாலத்தின் மீது மூதாட்டி உடலை வைத்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பாலத்தை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்திற்காக ஜூலை 8ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயிலில் ஆனி தேரோட்டத்திற்கான கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து 10 நாட்கள் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஜூலை 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்றைய தினம் மாவட்டம் முழுவதும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மாயூரநாதர் சுவாமி கோவிலில் ஆணிப்பெரும் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக அம்மன் உற்சவர் சிலைகள் வைக்கப்பட்டு சிவமந்திரங்கள் முழங்க சிறப்பு யாகம் நடைபெற்றது. பின்னர் கொடிமரம் மற்றும் உற்சவருக்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஜூலை 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.